உயிருக்கே உலை வைக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் தப்பிப்பது எப்படி? மருத்துவர்களின் ஆலோசனை. தமிழகத்தில் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டு மனித உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலால் தொடரும் உயிரிழப்புகள் குறித்தும் அதை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மருத்துவர்கள் தெரிவிக்கும் விளக்கத்தை பார்க்கலாம். சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் மக்கள் தவித்து வரும் நிலையில் கத்திரி வெயில் தொடங்கி பல இடங்களில் வெப்ப அலை வீசுகிறது. குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வெயிலின் தாக்கத்தால் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதேபோன்று வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெயில் நேரத்தில் தொழிலாளர்களை அதிகமாக வேலை வாங்க வேண்டாம் என்றும், குறிப்பாக நேரடியாக வெயில் படும் பணிகளில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் வெப்ப அலை காரணமாக உயிரிழப்புகளும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. வெயிலில் அதிக நேரம் உழைப்பவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிப்பு ஏற்படும் என்றும், தற்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் பலர் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வெயில் காலங்களில் தண்ணீர் அதிகம் அருந்த வேண்டும் என்றும், குறிப்பாக பானை தண்ணீர் அல்லது ஐஸ் வாட்டர் போன்ற குளிர்ந்த நீரை அருந்த வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோன்று இறைச்சி மற்றும் எளிதில் ஜீரணம் ஆகாத புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். வெயில் அதிகமுள்ள நேரங்களில் வெளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ள மருத்துவர்கள், இளநீரை பருகுவதன் மூலம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்கள் கிடைக்கும் என்றும், நுங்கு, பழங்களை அதிகம் உட்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், சிறுவர்கள் இந்த நேரங்களில் வெளியில் விளையாடாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அவசியம் இருந்தால் மட்டுமே வெளியில் செல்ல வேண்டும் என்றும், வாகன ஓட்டிகள் முகக்கவசம், தொப்பி, தரமான கண் கண்ணாடி போன்ற முகத்திற்கு தேவையான கவசங்களையும், கை கால்களுக்கு தேவையான கிளவுஸுகளும் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கூடுமான வரையில் பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். வெப்ப தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் 100 டிகிரிக்கு மேல் உஷ்ணம் அடையும் என்பதால் காய்ச்சல் என நினைத்து மருந்துகளை கொடுக்க கூடாது என்றும், வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக நிழலில் அமர வைத்து அவர்களுக்கு ஐஸ் வாட்டர், ஜூஸ் போன்றவற்றை கொடுக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாந்தி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என தெரிவித்திருக்கும் மருத்துவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழக்க வாய்ப்பு இருப்பதால் சுய வைத்தியம் செய்ய முயற்சிக்க கூடாது என்றும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். வெப்ப தாக்கத்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்களிக்க சென்றவர்கள் வெயிலின் தாக்கம் காரணமாக மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் தற்போது சென்னை மற்றும் மதுரையில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் வெப்ப தாக்கத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபருக்கு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அனைவரும் மருத்துவர்கள் தரும் ஆலோசனைகளை உரிய முறையில் கடைபிடிப்பதன் மூலம் இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்ப்பதோடு உடல் உறுப்புகளை கவனத்துடன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுரையோடு எச்சரிக்கையும் விடுக்கின்றனர்.